ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை சமந்தாவை பத்தி தான் பேச போறோம். ஸோ சமந்தாவை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இப்போ என்ன புதுசா பேச போறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ். ஸோ சமந்தாவை பத்தின ஒரு சூப்பர்ப் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஸோ நடிகை சமந்தாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே பேசிக் என்ன அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் பிறந்து இன்னைக்கு பாலிவுட் வரைக்கும் போயிட்டு பல படங்கள்ல நடிச்சு ரொம்ப பிஸியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் அவங்களோட பர்சனல் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்தது. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களோட ஃபேன்ஸா இருக்கிறவங்களுக்கு சமந்தாவோட எவ்ரி மூமெண்ட் என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ரொம்பவே ஆவலா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்கள பத்தின A to Z நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஹாப்பியா இருந்தாங்க. அடுத்து டிவோர்ஸ் ஆச்சு. ஸோ அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட்க்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா சமந்தா வந்து இப்போ வரைக்கும் செகண்ட் மேரேஜ் எதுவும் பண்ணிக்கல. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நடுவுல வந்துட்டு ஹெல்த் வைஸ் பயங்கரமான ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஃபாரின் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இப்போ திரும்பவும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ காட் கிரேஸ் அவங்க நல்லபடியாக எல்லா விஷயத்துலேருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே அவங்களோட அப்பா வந்து இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கஷ்டங்களும் சேர்ந்து வந்து ஒரே டைமிங்கில் சமந்தாக்கு வந்திருந்தது. ஸோ அந்த டைமிங்கில் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் தான். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாவோட படங்கள் வந்து இப்போ தமிழில் வந்து அதிகம் வரல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. அப்படி இருந்தாலும் சமந்தாவுக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் இருக்கதா செய்யறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் சமந்தாவுக்கு ஃபேன்ஸ் இருக்கதா செய்யறாங்க. அவங்க எப்போ வந்தாலும், எப்போ ஒரு போட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாலும், எப்போ சோசியல் மீடியால அவங்க என்ன மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருந்தாலும், ஏதாவது ஒரு மெசேஜ் போட்டிருந்தாலும் உடனே அதுக்கு அவ்வளோ பல்லாயிரக்கணக்கான பேர் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்கு லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தே அவங்க ரொம்ப நெகிழ்ந்தெல்லாம் பேசியிருக்காங்க நிறைய ஸ்டேஜில். ஸோ நான் படங்கள் நடிக்கிறனாலும் தொடர்ந்து எனக்கான ஒரு அன்பு வந்து உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவுல வந்து சமந்தா அந்த மயோசிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோயால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரிலேஷன்ஸ், ஃபேமிலிஸை விட ரொம்ப ரொம்ப கூட ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்மையோட ஹஸ்பண்ட் ராகுல் தான். ஸோ ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே சமந்தாக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ 2 பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைமிங்ல வந்துட்டு இவர் தான் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சமந்தாவை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்த சமந்தாவே ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி சமந்தா வந்துட்டு பாலிவுட் சைட்ல போயிருந்தாங்க. பட் மூவிஸ் பண்ணல, வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹனி பன்னி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க, சிட்டாடல் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கல. ஸோ அந்த வெப் சீரிஸ் எடுத்த டைரக்டர் ராஜ் நிருமோடி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த டைரக்டரோட தான் ரொம்பவே க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து சமந்தா இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரை பத்தின நிறைய கிசுக்கள், நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வெளியில வந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஷூட்டிங்ல எடுத்த போட்டோஸ்லாம் அவங்க அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா உடனே சமந்தா வந்துட்டு செகண்ட் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களோட செகண்ட் லவ்வர் இவரு. ஸோ சமந்தா இப்ப இவரை தான் லவ் பண்றாங்க, இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஸோ இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ இவங்களும் செகண்ட் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜ் நிருமோடி அந்த டைரக்டர் வந்து ஆல்ரெடி மேரிட். ஸோ அவர் வந்துட்டு இப்போ அவரோட மேரேஜ் லைஃப்ல இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு பசங்க இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தெரியாம எல்லாருமே வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரும் ஃபிளைட்ல போகிறப்போ ஒரு ஸ்டில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரின்லாம் நிறைய ட்ரிப் வந்து வெளியில எல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் ஷூட்டிங்காக போனது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்திருக்கு. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிருந்தாங்க. அங்கிருந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குற சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாருமே சமந்தாக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா February 14th சமந்தா ஒரு பெரிய பெட்ரூம், ஃபாரின்ல ஒரு பெரிய பெட்ரூம், அதில் வந்து ரோஸ் எல்லாம் வச்சு அந்த டெக்கரேஷன்ல ஒரு ஹாட்டான ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்து ரசிகர்களை கவர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த எல்லாருமே வேலண்டைன்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க சமந்தா தன்னோட லவ்வரோட அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜ் நிருமோடி தான். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து அவரோட மேரேஜ் லைஃப்ல இருந்துகிட்டு இருக்காரு. இந்த கிசுக்கள், இந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது அவரோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து ட்விட்டர்ல மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, இது எதுவும் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர்
பேர் வந்துட்டு சமந்தா அவரை தான் காதலிக்கிறாங்க, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சமந்தாவை பத்தி நமக்கு தெரியும். இது எல்லாமே அவங்களோட லைஃப்ல நடந்தது. ஸோ அவங்க ரசிகர்களா இருந்தா கண்டிப்பா இது எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, சமந்தாவோட ஸ்டாச்சு ஒரு கோவில் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வச்சு அதை கும்பிடுற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்தது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவாக ரசிகர்கள்லாம் கோயில் கட்டுவாங்க, செலை வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதுவும் அந்த மாதிரி தான் சமந்தாக்கு அவங்களோட ரசிகர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சமந்தாக்கு ரசிகர் ஒருத்தர் வந்து பண்ணல, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்து சமந்தாக்கு பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு ஒய்ஃப் வந்து இது பண்றதுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்துட்டு படத்து மேல இருக்கிற ஆசையிலையோ இல்லாட்டி படத்துல சமந்தாவை பார்த்த அந்த ஒரு ஆசையிலையோ அந்த கோவிலையும் அந்த ஸ்டெலையும் அமைக்கல. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் சொல்ல வந்த விஷயமே வந்து இதுதான். ஸோ என்ன ஒரு குட் இன்ஃபர்மேஷன் சமந்தாவை பத்தி வந்திருக்கு அப்படின்னா, சமந்தா வந்துட்டு படங்கள் நடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த விண்ணை தாண்டி வருவாயால செகண்ட் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேமிலி வந்து சமந்தா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமிங்ல அந்த ஃபேமிலி வந்து சமந்தா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ சமந்தாவும் இன்னும் 2-3 டாக்டர்ஸும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து சமந்தா வந்து அடுத்தடுத்த படங்கள் மாடலிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப பீக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா சமந்தா ஷூட்டிங்ல இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அந்த குழந்தைக்கு காசு எல்லாம் செலவு பண்ணி ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வருது. ஸோ இதை கேட்டு சமந்தாவும் அந்த குரூப் டாக்டர்ஸுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, நம்ம அந்த குழந்தையோட லாஸ்ட் பிரச்சனையை தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பிரச்சனையை கவனிச்சிருந்தா அந்த குழந்தைய நம்ம ஈஸியா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சமந்தா என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ ஹார்ட் ப்ராப்ளம் வச்சிருக்க குழந்தைங்களுக்கு, ஸோ எல்லாரையும் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஹெல்ப் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சமந்தா பீக்ல இல்லாதப்பவே ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரித்யூஷா ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மூலயமா நம்ம நிறைய ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எந்த குழந்தைகள் பிறக்கும் போதே ஹார்ட் பிரச்சனையோட பிறக்குதோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹிஸ்ட்ரி வாங்கி அவங்களோட எல்லா விஷயங்களையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா நிறைய குழந்தைங்களை வந்து அவங்க தத்து எடுத்து பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 547 குழந்தைங்களோட உயிரை வந்து சமந்தா காப்பாத்திருக்காங்களா. ஸோ அவ்வளோ குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன்ஸ், நிறைய விஷயங்கள், ஹெல்த் இஷ்யூ என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து சமந்தாவும் அந்த டாக்டர்ஸ் குரூப்பும் அந்த ஃபவுண்டேஷன் மூலயமா பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து மீண்டு வந்த குழந்தைகள் இன்னைக்கு அவங்களோட லைஃப்ல வளர்ந்து ரொம்பவே நல்லா இருந்துகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான் அந்த செலை வச்ச மெம்பர். ஸோ அவர் வந்து வெறும் ரசிகரா மட்டும் இந்த செலை வைக்கல, அந்த ஃபவுண்டேஷன்ல சமந்தாவால இன்னைக்கு வந்து 547 குழந்தைங்களுக்கு மேல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து சமந்தா உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வேளை சாப்பாடு வந்து அந்த குழந்தைங்க எல்லாம் நிம்மதியா சாப்பிடுறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து போகக்கூடிய காசு தான். ஸோ சமந்தா வந்து மாடலிங் நிறைய பண்ணியிருந்தாங்க அந்த டைமிங்ல. அதுல வர எல்லா காசையுமே அந்த ஃபவுண்டேஷனுக்காக மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து சிலை வைக்கிறதோ இல்லாட்டி கோவில் வைக்கிறதோ கோவில் கட்டுறதோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை நாம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரசிகர் சமந்தாவோட சிலையை வச்சு இது சமந்தா கோவில் அப்படின்னு சொல்லி பேருமே வச்சிருக்காங்க. ஸோ அதனாலதான் அவரோட வைஃபும் சேர்ந்து இந்த சிலையை வச்சு அதை வந்து ஒரு கோவிலா கட்டி காப்பாத்தி இப்போ வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாமே அந்த கோவிலுக்கு வருவாங்களாம், சமந்தாவோட சிலையை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு சமந்தா வந்து கிட்டத்தட்ட 547 குழந்தைங்களுக்கு மேல வந்து உயிர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம், எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம், எவ்வளோ ஒரு பெரிய மனசு இருந்ததுன்னா அவங்க இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரசிகர்கள்லாம் அப்படியே கண் கலங்காத குறையா சமந்தா மேல வச்ச ஒரு அன்பு வந்து நமக்கு என்னைக்குமே வீண் போகல அப்படின்ற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு சமந்தா லவ், நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சமந்தா வந்து துபாய் போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஷூட்டிங் அப்படின்னா படம் ட்ரைனிங்க்கு கிடையாது, துப்பாக்கியில ஷூட் பண்றதுக்கு அவங்க ஏதோ ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ட்ரைனிங்க்குமே அந்த ராஜ் நிருமோடி தான் வந்து கூட போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இவங்க 2 பேர் சேர்ந்து இப்போ துபாயில இருக்காங்க. துபாயில ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமந்தா போட்டிருக்க எல்லா போட்டோஸ்லயுமே பாத்தீங்கன்னா ராஜ் நிருமோடி வந்து டைரக்டா தெரிய மாட்டார், பட் இன்டைரக்டா தெரிவாரு. அப்படி இருக்கிறப்ப சமந்தா
சமந்தாவோட கூலிங் கிளாஸ்ல வந்துட்டு அவரோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு ரசிகர்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் சமந்தாவும் இவரும் லவ் வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் வந்து அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே சமந்தா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அவர் கூட, அவங்க லவ்வர் கூட, அவங்க லவ் வந்து வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு, அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. சோ அந்த விஷயம் என்ன ஆகும் அப்படின்றத சமந்தாவோட ரசிகர்கள் வந்து இது வரைக்கும் யாருமே யோசிக்கல. சோ இந்த விஷயம் என்ன ஆக போகுது, அவங்க வந்து பிரிஞ்சு வாழ போறாங்களா, இல்லாட்டி அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்களை கல்யாணம் பண்ண போறாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த எல்லா கேள்விகளையும் மறைச்சிட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பால சமந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும், அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் அவங்க இருக்கணும், அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க லைஃப் அமைச்சிக்கணும், லவ் பண்ணணும் அப்படின்ற வந்து ரசிகர்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு. சோ ஆல்ரெடி ஒரு ஃபேமிலில வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி. அதுல வந்து 3வது வந்த ஒரு பொண்ணாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல இது வரைக்கும் யாரும் சமந்தாவை வச்சு பார்க்கல. ஏன்னா சமந்தாவும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணல. சோ எந்த அளவுக்கு இவங்க டீசெண்டா இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எடுத்துட்டு போக போறாங்க, சோ எந்த அளவுக்கு இவங்க சேருவாங்களா பிரிவாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னே வந்து தெரியல. இருந்தாலும் அவங்க ரசிகர்கள்லாம் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க, கண்டிப்பா சமந்தா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்க பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு சமந்தாவை பிடிக்கும், அவங்க செஞ்ச இந்த செயல் எல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின உண்மையான டே பை டே அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.